படத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவசரப்பட்டு தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்துப்புட்டு அதுக்கு பின்னாடி வந்து இப்படி செஞ்சுட்டோமே அப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ற அவஸ்தை யாருமே படக்கூடாது. அதனால எந்த ஒரு காரணம் எந்த ஒரு செயலை செய்ய போறதா இருந்தாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது இது உண்மையா இருக்குமா உண்மை இல்லையான்றத தெரியாம முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சுட்டு உன் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கூடாது ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, எந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏது பண்ணி வச்சாலும் அவசரப்பட்டு மாப்பிள்ளை பணக்காரன்ற ஒரே காரணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த பையன் வந்து அந்த பையன் என்ன அந்த பையன் வாழ்க்கை என்ன என்ன ஏதுன்றத பல விதத்துல ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணை வந்து நல்லபடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்ற கருத்து சொல்றாங்க. பரத்துக்கு வந்து ஸ்கோப்பே இல்லையே படத்துல. அந்த இன்னொருத்தர் வந்தாரு கார்ல பரத்தை பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன பார்ட் கொடுத்தாரோ அந்த பார்ட் வந்து அவர் கரெக்டா பண்ணாருன்னு தான் சொல்லணும். அவர் வர்றது வந்து 4 ரீலோ 5 ரீலோ தான் வராரு. ஆனா அவருடைய பார்ட் என்ன கொடுத்தாரோ அந்த பார்ட் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அபிராமின்றது எந்த தூய்மை பணி எதிர்நீச்சல் சீரியல்ல நெச்சவங்க தானே. அது வந்து ஒரு பிட்டு ரோல் தான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 ரீல் வந்தாங்கன்னா கூட எதாவது வந்து பக்கான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீன் சுட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அது வேலை கேட்காது. அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை என்னதான் சொல்ல வராங்கன்னு நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட் அதை வந்து தொலைச்சிட்டோமே நடா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க. லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், லைக் யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். நல்ல த்ரில்லராக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ராமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அது எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபோல்ட் பண்ணாங்க செகண்ட் ஆஃப்ல. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்ல த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லா ரிவியூலுமே கிளைமேக்ஸில் தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல. லேக்னு பெருசாக இல்லை. சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில். ரொம்ப சூப்பர் நிறைய இருக்கு சார். லைக் அங்கங்கே ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டைம்லையும். அதோட நின்றுடும் அப்படின்னு நினைப்போம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். லைக் பரத் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பரத் சார் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எல்லாருமே எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்வதி நாயர் அண்ட் ஷான் சொல்லிட்டு அவங்களோட போர்ஷன்ஸ் வந்தது. அவங்களும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். யூஸ்வல் செம்மையாக தான் இருந்துச்சு சார். லைக் எல்லாருக்குமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக எல்லாம் நல்லா இருக்கு சார். லைக் எதுவுமே தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாண்டேஜஸ் மாதிரி தான் அதுவுமே எடுத்திருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு சார். வயலன்ஸ்லாம் அதிகமாக இல்லை சார். மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வல்கர்னு சொல்ல முடியாது சார். லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்களே சார் பேசும்போது ஜென்ரலா, அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இருக்கும். வயலன்ஸ் சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இல்லை சார் லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தான். இந்த ஏரியானா அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக சென்னையில் ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மெசேஜ் சொல்ல வராங்க சார். மெசேஜ் என்னன்னா லைக் இது கேஸ்டெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. 4 ஸ்டோரி நடக்குது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு சார். ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஆனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை. அதனால தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல படம் தானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரியான கதை? நான் எப்படி ஒரு ஆண் வந்து திருநங்கையாக மாறுறது தான் கதை. அதேமாரி நம்ம அடித்தட்ட மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பரத் அருமையாக எடுத்து சொல்லியிருக்காப்புல. கடைசியாக காசு இருந்தும் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேட்டரில் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா பண்ணியிருக்காருண்ணே பரத் சார், நல்லா பண்ணியிருக்காரு. புரியலண்ணே. கண்டிப்பாக இருக்குண்ணே. நல்ல ஸ்டோரிண்ணே.
கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அது செகண்ட் ஹாஃபில் பிக்கப் பண்ணிட்டாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே. ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணாக மாறுறாங்கன்றத முழுமையாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, படம் வந்து இப்போ இருக்கிற சென்னை மாரியே அந்த கேங்ஸ்டர் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நாயர்னு ஒரு லேடி, இந்த அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸு செம சூப்பராக இருக்குங்க. கிளைமேக்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் படமே முழுமையாக புரியும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லை, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியல, செகண்ட் ஹாஃப் பக்காவாக புரிஞ்சிடுச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்ததுண்ணே. ஒரே ஒரு பாட்டு தான், பாட்டு நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் ஒரு 4 பேரோட ஸ்டோரிஸ் இருக்கு. 4 பேர் ஸ்டோரியுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. லைக் 4மே வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி கதைன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்விஸ்ட்டும் இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லாஸ்ட் ஒரு எண்டு வரைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த எண்டு பார்க்குறவங்களுக்கு தான் எப்படி இது மொத்தமாக கனெக்ட் ஆகுதுன்றது தெரியும். எல்லா ஸ்டோரி அந்த லாஸ்ட் எண்ட்ல கனெக்ட் ஆகுது. ஆமாம், எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகுது. எப்படி அந்த கன் வச்சு தான் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த கன் வந்து எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் மாறுதுன்றது வந்து, அண்ட் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் அது மாறி இருக்கும். ஏன்னா ஐ தாட் ஒரு பாயிண்ட்ல எப்படி புல்லட் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது எப்படி இருக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த புல்லட்டை வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி போயிருக்கு, லைக் கன்ல எப்படி எப்பவுமே புல்லட் இருக்கு, எப்படி எல்லாருக்கிட்டையும் ஷூட் பண்றதுக்கு இருக்குன்றத ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. படத்தோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு? 4 ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். ஆனா திருநங்கை கேரக்டர் எப்படி பேசப்பட்டிருக்கு படத்துல? அது ஆக்சுவலி ரொம்ப ரியலா இருந்தது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எப்படி பேசுவாங்கன்றதுக்கு அவங்க ஆக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்க எப்படி எக்ஸாக்டா பேசுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட இது வந்துட்டு காட்டியிருந்தது நல்லா இருந்தது. கதை விறுவிறுப்பா ஆகுதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, ட்விஸ்ட் இருக்கிறதுனால எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் இருக்கு. 4 கதை இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன கதை? எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது மதியோட ஸ்டோரி. பிகாஸ் அதுல இருந்த ட்விஸ்ட் எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்விஸ்ட் அது இல்லை. என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த கன்னை எப்படி யூஸ் பண்றோம், அந்த கன்னு நமக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கும், அதுதான் வந்துட்டு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி கதை டிஃப்ரெண்டா இருக்கா? ஒரு ரோலும் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா எனக்கு எல்லா ரோலும் பிடிச்சிருந்துச்சு. அவங்க வேற ஒரு பேட்டர்னால ஓகே. ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி. ஸோ லிங்க் பண்ணது அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக நார்மலாக மூவ் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டிச் நல்லா வச்சுருந்தேன். அந்த துப்பாக்கி தாவல் நல்லா இருந்துச்சு. எத்தனை ஸ்டோரி ஷார்ட் உடனே சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணி முடிச்சு. அவர் படத்தில் இது ஒரு படமாக இருக்கும். சாங்ஸ் 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. அபிராமி ரோல், பரத் ரோல் நல்லா இருந்துச்சு.